ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாய் வீட்டு ஸ்டைல் ப்ளெயின் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட குலைவு இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கடைசியில் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் நம்ம எப்படி செஞ்சுருக்கோன்றது புரியும். குக்கரில் பண்ணும்போது சிலருக்கு குழஞ்சி போயிடும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளெயின் குஸ்கா பண்ணுறதுக்கு சீரக சம்பா ரைஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி இல்லை சீரக சம்பா நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீரக சம்பாவில் பண்ணும்போது பாய் வீட்டு ஸ்டைல் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் சீரக சம்பாவில் பண்ண பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கழுவி விட்டுருங்க. நான் எப்படி கழுவுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி கழுவி விட்டுருங்க. இந்த மாதிரி கழுவும் போது தான் அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் ஆகும். அப்போ தான் பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறட்டும். மூடி வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ப்ளெயின் குஸ்கா குக்கரில் தான் செய்ய போகிறோம். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 30 ml கிட்டே இருக்கும். அதே கப்பில் நெய் சேர்த்துக்கோங்க. அதுவும் 30 ml தான். நெய்யில் பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் எப்படி செய்கிறதுன்றது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு கடலைப்பாசி சேர்த்துக்கோங்க. நம்ம சொன்ன அளவுகள் படி எல்லாமே கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குஸ்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சோம்பு சேர்க்க வேண்டாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். குஸ்காவை பொறுத்தளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே சேர்க்கும்போது தான் அதோட கலர் நல்லா கிடைக்கும். அதனால் எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். 4 பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா 2மே சம அளவு எடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கும்போது தான் குஸ்காவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நிறையவே சேர்த்துக்கோங்க. கம்மியாக நம்ம சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. பாதி லெமனை கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை சேர்த்துக்கிடலாம். இப்போவே நீங்கள் அரிசி சேர்க்குறதுனால அரிசியில் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். அந்த கலரு நல்லா கிடைக்கும். அதனால் நம்ம இப்போவே சேர்த்து கலந்து விட்டுலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குஸ்காவும் நல்ல உதிரியாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். அப்போ தான் குலையாமல் கிடைக்கும். சீரக சம்பா ரைஸுக்கு 1.5 கப் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டான அளவு. ரைஸ்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க.
ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா கொதி வரட்டும். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம். கரெக்டாக 2 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து குழையாமையும் இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. நம்ம சொன்ன மெத்தட் படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி குஸ்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குஸ்கா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.